அண்ணாமலை வழக்கை வாபஸ் பெற்ற டிஆர் பாலு. டிஎம்கே ஃபைல்ஸ் முதல் நீதிமன்றம் வரை என்ன நடந்தது? தமிழக அரசியல்ல கடந்த 3 ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்பட்ட வழக்குகளில் ஒன்று தற்போது எதிர்பாராத திருப்பத்தை சந்திச்சிருக்கு. திமுக மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியின் பொருளாளர் டிஆர் பாலு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்திருந்த குற்றவியல் அவதூறு வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காரு. இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த வழக்கு எப்படி தொடங்குச்சு, தற்போது ஏன் வாபஸ் பெறப்பட்டது, இதன் பின்னணி என்ன? 2023 ஏப்ரல் மாதம் அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆவணத்தை வெளியிட்டார். திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் சொத்து பட்டியல், குடும்ப நிறுவனங்கள் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை ஆவணங்களோட வெளியிடுவதாக கூறினார். அந்த பட்டியலில் முக்கியமாக இடம்பெற்ற பெயர்களில் ஒன்று தான் டிஆர் பாலு. அண்ணாமலை வெளியிட்ட ஆவணத்தில் டிஆர் பாலு மற்றும் அவரது குடும்பத்தினர் 21 நிறுவனங்களோட தொடர்புடையவர்கள் அப்படின்னும் அவற்றோட மொத்த மதிப்பு சுமார் 10,841 கோடின்னு கூறப்பட்டது. மேலும் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி குடும்ப நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. துறைமுகம், கப்பல் போக்குவரத்து, கட்டுமானம், உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயல்படும் நிறுவனங்கள் அவரது குடும்பத்தோட தொடர்புடையவை அப்படின்னு அண்ணாமலை கூறினார். இத்தோடு நிற்காம சேது சமுத்திர திட்டம், கப்பல்கள் வாங்கிய விவகாரம், குடும்ப நிறுவனங்களின் வணிக விரிவாக்கம் போன்ற பல்வேறு அம்சங்களையும் அண்ணாமலை தனது குற்றச்சாட்டுகளில் குறிப்பிட்டார். இதோடு நிற்காம சேது சமுத்திர திட்டம், கப்பல்கள் வாங்கிய விவகாரம், குடும்ப நிறுவனங்களின் வணிக விரிவாக்கம் போன்ற பல்வேறு அம்சங்களையும் அண்ணாமலை தனது குற்றச்சாட்டுகளில் குறிப்பிட்டார். எனினும் இவை அனைத்தும் அண்ணாமலை முன்வைத்த அரசியல் குற்றச்சாட்டுகள் மட்டுமே, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டவை அல்ல. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு டிஆர் பாலு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் கூறப்பட்டவை அனைத்தும் பொய்யானவை, எந்த ஆதாரமும் இல்லாமல் என் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற நோக்கத்தில் கூறப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டுக்கள் அப்படின்னு கூறிய அவர் அண்ணாமலைக்கு சட்ட நோட்டீஸும் அனுப்பினார். அந்த நோட்டீஸில் 48 மணி நேரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னும், இல்லைனா 100 கோடி இழப்பீடு கோரி சிவில் வழக்கம், குற்றவியல் அவதூறு வழக்கம் தொடரப்படும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருந்தது. அந்த இழப்பீட்டு தொகையை தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் டிஆர் பாலு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அண்ணாமலை தனது குற்றச்சாட்டுக்களை வாபஸ் பெற மறுத்தார். மாறாக தன்னிட்ட இருக்கிற ஆவணங்களோட அடிப்படையில் தான் அவற்றை வெளியிட்டதாகவும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு பதிலளித்தார். இதையடுத்து சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் டிஆர் பாலு குற்றவியல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதன் பிறகு இந்த வழக்கு பல கட்டங்களாக விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையின் போது அண்ணாமலை நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னோட தரப்பு விளக்கங்களை அளித்தார். பின்னர் குறுக்கு விசாரணையும் நடைபெற்றது. அந்த குறுக்கு விசாரணையின் போது அண்ணாமலை மீண்டும் சில கேள்விகளை எழுப்பினார். மத்திய அமைச்சராக இருந்தபோது கப்பல்கள் வாங்கிய விவகாரம், சேது சமுத்திர திட்டம், குடும்ப நிறுவனங்களின் பங்கு, தஞ்சாவூரில் உள்ள தொழிற்சாலை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த டிஆர் பாலு, கூறப்பட்டபடி 10 கப்பல்கள் வாங்கலை அப்படின்னும், ஒரு நிறுவனத்தில் சிறுபான்மை பங்குதாரராக இருந்த நிலையில் 2 மீன்பிடி படகுகள் மட்டுமே வாங்கப்பட்டதாகவும், அதற்கும் சேது சமுத்திர திட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தெரிவித்தார். தஞ்சாவூரில் உள்ள நிறுவனம் தொடர்பாகவும் தாம் நேரடி நிர்வாகத்தில் இல்லை, ஒரு பங்குதாரர் மட்டுமே அப்படிங்கிற விளக்கத்தையும் அளித்தார். இதற்கிடையில் டிஆர் பாலுவும் அண்ணாமலையிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். நிலம் வாங்கிய விவகாரம், சொத்துக்களுக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட கேள்விகள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டன. அதற்கு அண்ணாமலை அனைத்து பரிவர்த்தனைகளும் சட்டபூர்வமானவை அப்படின்னு பதிலளித்தார். இவ்வாறு 3 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு.
டி.ஆர். பாலு தரப்பு இந்த அவதூறு வழக்கை வாபஸ் பெற மனு தாக்கல் செய்திருக்கு. அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் ஏன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது? இதற்கான விரிவான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை டி.ஆர். பாலு தரப்பு இதுவரை வெளியிடல. எனவே இதன் பின்னணியில் என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு அரசியல் யூகங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருது. ஆனால் அவற்றை உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகலை. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே போல் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலை. வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பே அது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. அதனால் இந்த வழக்கின் சட்ட ரீதியான முடிவுக்கும் அரசியல் விவாதங்களுக்கும் இடையே தெளிவான வித்தியாசம் இருப்பதை புரிஞ்சுக்கணும். டி.ஆர். பாலுவின் இந்த முடிவு தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. இனி அண்ணாமலை இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன பேச போறாரு, திமுக தரப்பில் மேலும் விளக்கம் வருமா அப்படிங்கிறதையும் அரசியல் வட்டாரம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது.